Hello viewers, welcome to the Chemistry Geek. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 12th standard chemistry unit 5 coordination chemistryல part 4 வீடியோ. இதுல நம்ம கத்துக்க போறது stereoisomerism in coordination compounds. இப்ப நம்ம பார்க்க போறது stereoisomers and the phenomenon is called as stereoisomerism. அதோட definition: compounds having same chemical formula but differ in three-dimensional spatial arrangement. என்ன spatial arrangement? Between metal ion and the ligand. And இங்க வேற எதையும் நம்ம notify பண்ண முடியும்னா angle between the metal ion and ligand என்னவாகும்னா change ஆகும். அதனால இத நம்ம என்னன்னு சொல்றோம்னா stereoisomerism. அந்த compounds stereoisomers அப்படின்னு சொல்றோம். இந்த stereoisomers further ரெண்டா classify பண்றோம். ஒன்னு வந்து geometrical isomerism, இன்னொன்னு வந்து optical isomerism. So geometrical isomerism அப்படின்னும்போது first இதை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம கிட்ட எத்தனை type of complexes இருக்குன்னா based on the coordination number 4 and coordination number 6 க்கு பார்க்கிறோம். coordination number 4 னா ரெண்டு type of complex நமக்கு இருக்கு. ஒன்னு square planar complex, இன்னொன்னு tetrahedral complex. And coordination number 6 னா octahedron complex. இப்ப நம்ம first பார்க்க போறது coordination number 4. அப்ப இந்த ரெண்டு complexes தான் பார்ப்போம். square planar, tetrahedral. இந்த ரெண்டுத்துல நமக்கு square planar மட்டும்தான் எதை கொடுக்கும்னா geometrical isomerism கொடுக்கும். square planar மட்டும்தான். tetrahedral geometrical isomerism கொடுக்காது. What is the reason? இப்ப இது வந்து tetrahedral complex. இந்த tetrahedral complex நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது ligand 1, இது ligand 2, ligand 3, ligand 4. இப்ப இந்த ரெண்டு ligandோட angle இங்க என்ன இருக்கும்னாக்கா 109 degrees இருக்கும். சப்போஸ் இதோட பொசிஷனை இங்க மாத்தினோம்னாலும் இந்த ஆங்கிளும் 109 degrees தான் இருக்கும். இங்க நமக்கு என்ன சேஞ்ச் இல்ல, ஆங்கிள் சேஞ்ச் இல்லாததுனால tetrahedral complexesல they can't give the geometrical isomerism. Whereas square planar complex எடுத்தோம்னா இது ligand 1, ligand 2, ligand 3, ligand 4 எடுக்கிறோம். இப்ப ligand 1 and 2 straight to each other இருக்கு. 180 டிகிரில இருக்கு. இந்த டிகிரி வந்து 180 டிகிரில இருக்கு. ஆனா இங்க ஆங்கிள் வந்து 180. சப்போஸ் நான் இதோட பொசிஷனை இப்படி சேஞ்ச் பண்றேன். ligand 1 இங்க கொண்டு வந்துட்டு ligand 3 இங்க கொண்டு போறேன். அப்போ ligand 1 and ligand 2 are close together. அப்ப இந்த 180 டிகிரில இருந்த ஆங்கிள் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. Since the angle is showing difference here, this comes under, or this will show the geometrical isomerism. So geometrical isomerism காமிக்கணும்னா நிச்சயமா என்ன இருக்கணும், angle difference இருக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது geometrical isomers. geometrical isomerism நமக்கு என்ன complexes கொடுக்குதுன்னா heterolytic complexes கொடுக்குது. இந்த geometrical isomerism ஓட other name என்னன்னு பார்த்தோம்னா cis trans isomerism or cis trans isomers ன்னு சொல்லுவோம் அந்த compounds. cis isomerனா என்னன்னா similar groups or ligands lies on the same side of central metal ion. central metal ion ஓட same sideல same ligands present ஆயிருந்தா அத cis isomer சொல்லுவோம். central metal atomக்கு opposite sideல same groups present ஆயிருந்தா அத trans ன்னு சொல்லுவோம். so same groups lies on the same side na cis. same groups lies on the opposite side na trans. இப்போ நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸஸ் இந்த geometrical isomerism கொடுக்குதுன்னா ஸ்கொயர் planar காம்ப்ளெக்ஸ், octahedral காம்ப்ளெக்ஸ் கொடுக்குது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்கொயர் planar காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் planar காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. ஸோ அப்போ இதில் எத்தனை ligands இருக்கும், 4 ligands இருக்கும். இப்போ நான் மெட்டல் ஆட்டமை எம்னு எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் மோனோடென்டேட் லிகாண்ட்க்கு என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்னு பார்த்தோம்னா MA2B2 MA2BC MABCD இது எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ். இது எல்லாமே ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு எதை கொடுக்கும்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். அதே மாதிரி MXY ட்வைஸ் இது என்ன லிகாண்ட்னா பைடென்டேட் லிகாண்ட். இதுவும் நமக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த காம்ப்ளெக்ஸஸ் 4 காம்ப்ளெக்ஸஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் வித் த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் MA2B2 டைப். இதுல சென்ட்ரல் மெட்டல் அயான் பிளாட்டினம். அண்ட் லிகாண்ட்ஸ் எடுத்தோம்னா அம்மோனியா லிகாண்ட் 2 இருக்கு. அண்ட் Cl ligand that is chlorido ligand 2 இருக்கு. இதோட சார்ஜ் 2+. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சரை தான் இங்க நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இது அம்மோனியா ligands lies on the same side. So same ligands lies on the same side. Again chloride ligands எடுத்துட்டோம்னா lies on the same side. So this comes under cis isomerism or cis isomer. And next இந்த காம்ப்ளெக்ஸ் இதே காம்ப்ளெக்ஸ்ல நான் பொசிஷன் ஆஃப் அம்மோனியாவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். இந்த அம்மோனியாவை இங்க கொண்டு வந்துட்டு இந்த குளோரைடை இங்க கொண்டு போறோம். அப்ப நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல அம்மோனியாவும் 1 இது 2 இல்லையா? இந்த 1 and 2 இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கு? ஆப்போசிட் பொசிஷன், டயகனலா ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி 2 குளோரைடோ லிகாண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்றோம்? சிஸ் ஐசோமர்னு சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன காம்ப்ளெக்ஸ்க்கு பார்க்கறோம்னா MA2BC டைப். இதுல 2 மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ் சேமா இருக்கும், 2 மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ் வேற வேறையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறோம்னா அதே பிளாட்டினம் சென்ட்ரல் மெட்டல் அயான், அம்மோனியா 2 எடுக்கிறோம். அண்ட் இங்க 2 குளோரைடு எடுத்தோம். அதுக்கு பதிலா இங்க என்ன பண்றோம்? ஒரு குளோரிடோவும் ஒரு புரோமைடும் எடுக்கிறோம். காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் ஆஸ் யூசுவல் 2+. இப்ப பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல அம்மோனியா லைஸ் ஆன் த சேம் சைடு. அதனால இது என்னன்னு சொல்றோம்? சேம் சைட்ல ஒரு லிகாண்ட் பிரசன்ட், 2 லிகாண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா சிஸ் ஐசோமர். சப்போஸ் அம்மோனியாவோட பொசிஷனை இப்ப நம்ம சேஞ்ச் பண்றோம், புரோமிடோவை இங்க கொண்டு போறோம். அப்போ அம்மோனியா 2ம் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கிறதுனால இதை ஐசோமரா என்னன்னு சொல்வோம்? நம்ம டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன லிகாண்ட்ஸ்ல நமக்கு இருக்குன்னா மோனோடென்டேட் லிகாண்ட் காமிக்குது. மோனோடென்டேட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கிற காம்ப்ளெக்ஸ் கொடுக்கிற ஐசோமரிசம் இப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது MABCD ligands. இதோட சார்ஜ் N plus or minus. இந்த ABCD போது 4 மோனோடென்டேட் லிகானுமே 4 டிஃபரண்ட் லிகாண்ட்ஸா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம்னா 3 different waysல we can get the geometrical isomers. ஸோ என்னென்ன இங்க எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் பிளாட்டினம் as usual சென்ட்ரல் மெட்டல் அயான், ஒரு லிகாண்ட் அம்மோனியா லிகாண்ட், இன்னொரு லிகாண்ட் புரோமிடோ லிகாண்ட், இன்னொன்னு குளோரிடோ லிகாண்ட், இன்னொன்னு நைட்ரைட் லிகாண்ட். இப்ப இதுல பார்த்தோம்னா 4 டிஃபரண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு லிகாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள் குளோரிடோ லிகாண்டோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்ப மீதி 3 லிகாண்டோட பொசிஷனை மட்டும் ஆல்டர் பண்ணிட்டு we are drawing the structure. ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கறேன்னா அம்மோனியாக்கு 2, புரோமிடோக்கு 3 அண்ட் நைட்ரேட்டோக்கு 4ன்னு கொடுக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரும்போது நான் எதை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னா அம்மோனியாவையும் புரோமிடோவையும் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்ப பார்த்தோம்னா we'll get this structure. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த அம்மோனியாவையும் நைட்ரேட்டோவையும் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அப்ப we are getting this structure. So geometrical isomerism னு பார்த்தோம்னா 4 different monodendate ligands present இருந்தா அப்ப நமக்கு கிடைக்கிறது 3 geometrical isomers. இதுதான் explanation for the this type of complex.
இப்ப நம்ம பார்க்க போற ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் என்ன டைப்னா MXY twice n plus or minus. இந்த XYன்றது என்னன்னா bidentate ligand. Bidentate ligandனா two pairs of electrons central metal ion-க்கு donate பண்ணா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் bidentate ligand. இதுல எப்படி cis trans isomerism இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன எடுக்கிறோம்னா platinum central metal ion, glycine ligand எடுக்கிறோம். glycine பார்த்தோம்னா bidentate ligand எப்படி சொல்றோம்னா glycineோட ஃபார்முலா NH2. it is an amino acid. NH2 with one lone pair of electron CH2 COO minus. so இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு கொடுக்கலாம். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு டொனேட் ஆகலாம். இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப பார்க்கலாம். இப்ப பிளாட்டினம் சென்டர்ல இருக்கு. NH2 தன்னோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை பிளாட்டினம்க்கு கொடுக்குது. இந்த O மைனஸ் தன்னோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த பிளாட்டினம்க்கு கொடுக்குது. ஸோ இப்போ எப்படி ஜாயின் ஆகுது ரெண்டு கிளைசின்னு பார்த்தோம்னா அமீன் பார்ட் எந்த சைடில் பிளாட்டினமோட ஜாயின் ஆகுதோ அதே சைடில் இன்னொரு கிளைசினோட அமீன் பார்ட்டும் பிளாட்டினமோட ஜாயின் ஆனா இதை வந்து we call it as cis isomer. அப்படி இல்லாம இந்த அமீன் ஆப்போசிட்டா ஜாயின் ஆனா இந்த ஆக்சைடு இங்கேயும் இந்த அமீன் இங்கேயும் சேஞ்ச் ஆயிடும். அப்போ ஆக்சைடும் அமீன் ஆஃப் அனதர் கிளைசினும் ஒரே சைட்ல இருக்கும். ஸோ ஒரு கிளைசினோட ஆக்சைடும் ஒரு கிளைசினோட அமீனும் லைஸ் ஆன் த சேம் சைட். ஆனா அமீன் ஆஃப் போத் அமினோ ஆசிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா தே லைஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட். ஸோ இது என்னன்னு சொல்றோம் டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல பேஸ்ட் ஆன் த லிகாண்ட்ஸ் நமக்கு 3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோனோடென்டேட் லிகாண்டை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா MA2B4N plus or minus காம்ப்ளெக்ஸ் ஒன்று, இன்னொன்னு MA3B3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் N plus or minus. இது வந்து monodentate ligands. Bidentate ligand எடுத்தோம்னா ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் MX twice and B2N plus or minus bidentate ligand. ரொம்ப ஈஸி. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ் பொசிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். சிஸ் பொசிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா எழுதிடலாம். அதுக்கு no need to go for the ligands. just position of the ligands மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 1. 1க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு 6. so 1 6 பொசிஷன்ல இருந்தா சிமிலர் குரூப்ஸ் it is called as trans isomer. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் யாரு 4. so சிமிலர் குரூப்ஸ் 2 4 பொசிஷன்ல இருந்தாலும் அது trans isomerல வரும். அதுக்கு அடுத்தது 3க்கு ஆப்போசிட் யார் இருக்காங்க 5. so 3 5 பொசிஷன்ல சிமிலர் லிகாண்ட்ஸ் இருந்தாலும் அது டிரான்ஸ் ஐசோமர்ல வரும். ஸோ மற்ற எல்லா காம்பினேஷனுமே என்ன ஐசோமர்ல வரும் சிஸ் ஐசோமர்ல வரும். ஸோ 1 6 2 4 3 5 இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். இந்த 3 பொசிஷனை தவிர மற்ற எந்த பொசிஷன்ல சிமிலர் குரூப்ஸ் இருந்தாலும் அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹெட்ரல்ல MA3B3N plus or minus. இதுல 2 டைப் ஆஃப் ஐசோமரிசம் நமக்கு கிடைக்குது. ஒன்று FAC ஃபேஷியல் ஐசோமர் ஆர் FAC ஐசோமர், இன்னொன்று மெர் ஐசோமர் or meridian isomer. mer isomer or meridian isomer. இங்க பார்த்தோம்னா ஏன்றது ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட், பின்றது இன்னொரு மோனோடென்டேட் லிகாண்ட். அப்ப 3 லிகாண்ட்ஸ் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும் நமக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இங்க எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன எடுக்கிறோம்னா CO கோபால்ட் அயான் வித் 3 குளோரிடோ லிகாண்டு 3 cyanidol ligand இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம். இதோட சார்ஜ் வந்து 3+. இதோட ஸ்ட்ரக்சரை தான் இங்க நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபேஷியல் ஐசோமர்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபேஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆக்டாஹெட்ரன்ல ட்ரையாங்குலர் ஷேப்ல எடுத்தோம்னா நமக்கு அப்பர் சைட்ல 4 ஃபேஸஸ் இருக்கும், லோயர் சைட்ல
4 faces இருக்கும். இப்ப இந்த green color shadeல இருக்கிற ஒரு faceல பார்த்தோம்னா இந்த face மொத்தத்திலையும் ஒரே type of ligands இருக்கும். மூணுமே chlorido ligands. அதே மாதிரி இந்த orange color face எடுங்க. இந்த orange color face எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு என்ன present ஆயிருக்கும்னா cyanide ligand present ஆயிருக்கும். So faceல same type of ligand அந்த ரெண்டு faceம் opposite to each other இருக்கு. இது வந்து upper layerல இருந்ததுன்னா இது வந்து lower layerல இருக்கு. இது upper layerல இருக்கு. இது lower layerல இருக்கு. So same faces lying on the opposite sides but they are containing same ligands அப்படின்னா this comes under facial isomer. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல என்ன எழுதுவோம் FAC isomer. அதுக்கு அடுத்தது meridonial isomer or we call this as MER isomer. மெரிடோனியல் அப்படின்னா என்ன மெரிடியன்னா என்ன நமக்கு ஒரு குளோப் இருக்கு நம்மளோட இந்த குளோப்ல மெரிடியன் என்ன இங்க இருந்து ஒரு எண்டுக்கு நம்ம லைனை டிரா பண்ணோம்னா அதை மெரிடியன் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இதை ஒரு குளோப் மாதிரி எடுத்துக்கலாம் இதுல இது ஒரு பீக்கு ஒரு எண்டு இந்த ஒரு எண்டுல இருந்து நம்ம மெரிடியன் டிரா பண்றோம் எந்த எண்டுக்கு மெரிடியன் டிரா பண்றோம் அடுத்த லாஸ்ட் பீக்குக்கு இப்ப இது எது வழியா நமக்கு மூவ் ஆகி போகுதுன்னா through the central metallion இந்த மெட்டலையான் வழியா தான் இந்த மெரிடியன் மூவ் ஆகி போகும் இப்ப இதுல என்ன லிகாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் குளோரிடோ லிகாண்ட் இருக்கும் அதே மாதிரி இது ஒரு பீக்கு இது ஒரு அனதர் பீக்கு இந்த ரெண்டு பீக்கையும் நம்ம என்ன பண்றோம் ஜாயின் பண்றோம் இந்த ரெண்டு பீக்கையும் ஜாயின் பண்ணும்போதும் ஒரு மெரிடியன் மாதிரி வரும் இதுவும் சென்ட்ரல் மெட்டலையான் வழியா தான் இந்த மெரிடியன் பாஸ் ஆகும் இப்ப இதுல இருக்கிற லிகாண்ட்ஸ் பார்த்தோம்னாலும் இட் இஸ் ஆஃப் சேம் டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் சயனிடோ லிகாண்ட் தான் இங்கேயும் பிரசன்ட் ஆகியிருக்கு அதனால இது என்னன்னு சொல்றோம்னா மெரிடோனியல் ஐசோமர் மெரிடோனியல் ஐசோமர்ல நிச்சயமா என்ன வரும்னா சென்ட்ரல் மெட்டலையான கிராஸ் பண்ணி தான் அந்த லைன் போகும் இதை we call it as meridonial isomer or MER isomer அப்படின்னு சொல்வோம் Thank you for listening viewers நிச்சயமா இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஃப்ரீக்வெண்டா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் Thank you for watching